படம் சூப்பரா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. நல்லா. தனுஷோட ஆக்டிங் தனுஷ் எப்பவும் போல சூப்பரா இருந்தது ஆக்டிங் அவருக்கு நல்லா இருந்தது. என்ன வந்தாலும் நமக்கு சொந்தமா நம்மளோட ஃபேமிலி இப்போ ஊர்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும். நல்லது பண்ணி எல்லாருக்காகவும் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி அது சொல்லி கொடுத்துருவாங்க. கெட்டது தான் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேங்க் இவங்களே இவங்க கிட்ட இருந்தா கொள்ளையடிக்கிறீங்க. அதுக்காக நாங்கள் எங்கள் காசு தானே எடுக்கிறோம் கடைசியில் பக்காவாக டைலாக்லாம் சொல்லியிருப்பாங்க. சூப்பர் 2 hours கொடுத்தீங்கன்னா பக்காவாக படத்தை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தனுஷோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அவர் எப்பவுமே அசுரன்லேருந்து சரி அவர் அறுவாள் எடுத்தாலே போதும் பயங்கரமாக இருக்கும். இல்லை வாசாமி கரசாமின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த சாங் பிளேஸ்மெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எடிட்டர் சாரும் சரி சீரன் சாங் பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் பயங்கரமாக இருக்குது. மமிதா பைஜோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அப்புறம் டேரக்டரோட விக்னேஷ் ராஜா அவர் பயங்கரமாக கொண்டு போயிருக்காரு. போகிற தொழிலே அந்தமாரி இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்க போடுதுன்னு இதில் வந்து க்யூரியாசிட்டியோ எமோஷனலோ லவ் எல்லாமே இருக்குது அதில் படத்தில். போகிறது வந்து ஒரு த்ரில்லராக அந்தமாரி சம்மந்தப்பட்டிருக்கும். இதில் வந்து வில்லேஜ் சம்மந்தப்பட்டதா நாட்டில் என்ன நடக்குது இப்போ கரண்ட் டைமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பற்றி பேசியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இது அப்பா பையனுக்கூட படம். இது ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக செம்மையாக இருக்குது. அவங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க. மேம் அப்பா பற்றி தான், அப்பா அம்மா கஷ்டப்படுறது பற்றி. படம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் 2 பேருக்கும் கம்மி தான். பட் காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மமிதா ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. தனுஷ் சார் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, எப்பவுமே சூப்பராக தான் பண்ணுவார். எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ யாருமே வந்து லேட்டாக வராமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன். படம் நல்லா இருந்தது. ட்விஸ்ட்டு நல்லா கடைசி வரையும் த்ரில்லிங்காக போச்சு. ரொம்ப நல்லா வந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருந்தது. தனுஷோடைய ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவருடைய அந்த ரோல் கரெக்டாக அமிதாப் பச்சனும் நல்லா பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஒர்க்கு பக்கா தனுஷ் சூப்பர் கரெக்ட் பக்கா. செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா ஓடும். என்ன சொல்கிறேன், நல்லா நடிச்சிருக்காரு. பரவாயில்ல இப்போ நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு.